தொப்புல மூடுறா மச்சான், தொப்புல மூடுறா டேய். அடி மாடே ஒன்ன தாரே என்று நானே வாடு நீ போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நானே வாடுறேன். ஆத்தே ஆத்தே அது அடி மாத்த காத்தே காத்து போய்கிட்டு போ. நம்ம காத்து நீ சப்பந்த போதி இதுக்கிட்ட இன்னும் நல்லாத்தா மாடே ஒன்ன தாரே என்று நானே வாடு நீ போட்டுக்கிட்டு போக்கிருக்கு போக்கிருக்கு நான் தாமா அறிவுராஜா தெரியுமே. என்னைக்கு நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி என்னைக்கு நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி யாருக்கியா பொண்டாட்டி பின்பாட்டியா நீ போக்கிருக்கு போக்கிருக்கு பக்கத்துல பட்டுன்னு ரோஜா. என்னைக்கு நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி எனக்கு நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி. பாட்டுக்கு பாட்டு பாட்டு ஆஹா. பக்கம் வந்தா கட்டி பிடிப்பேன் இருப்பா, இதுக்கெல்லாம் வாசிப்பாங்களா? விட்டு போக ஆம்பளை என்று என்னை என்னாரே விட்டு போக ஆம்பளை என்று என்னை என்னாரே அறிவு இருக்கையா? சோறு தட்டிக்கிட்டா சோறு தட்டு புண்ணா கட்டிக்கிறியா? ஆளு மூஞ்சி முகரிய பாரு. அதெல்லாம் அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, கீழே இருக்கா, மேல இருக்கா, சைட்ல இருக்கா, ஓரமா இருக்கா? பாருங்க. ஏன் வெற தண்டி எடுத்துக்கிட்டு என்ன வெத்த வருது? யாரு? ஆளுதான் குட்டை. ஆளுதான் சிரிச்சு. டேய் என்ன இந்த ஏரியா இருக்கா இருமா ஏன் அவ்வளவு இது ஏன் கோவப்படுற ஒண்ணு என்ன செஞ்சு விட்டு ஏன் இப்படி கத்தி கிடக்குற கட்டி பிடிச்ச எதுக்கு என்ன இடிச்ச? ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளைய இடிக்க கூடாது. இடிக்க கூடாது, தப்புதான். இது உன் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? உனக்கு எத்தனை இடி அடிச்சேன்? ஒரு 2 இடி அடிச்சீங்க. நான் கேட்டுக்க தம்பி, 2 இடி அடிச்சிருக்கேன். பதிலுக்கு 10 இடி அடிச்சுட்டு போ. உனக்குதான் சூடு சொரணை அறிவு எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு நான் வந்து இடிக்கிறது? உனக்கு எல்லாமே அப்ப எனக்கு எதுவுமே இல்லன்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்குதுப்பா, எல்லாமே இருக்குதுப்பா. சரி உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எது தேவைப்படுது? என்ன தேவைப்படும்? என்ன இருக்குதுங்கறீங்க? இல்ல உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எது தேவை? எனக்கு நட்டமா இருக்குது, எனக்கு நட்டமா வேணும். ஆமா, உன்னைய பார்த்ததுல இருந்து எனக்கு தான் நட்டமா இருக்கு. யோ உன்னைய பார்த்தா என் மனசு கிண்ணு இருக்குதியா? எதனால கேளு. எதனால? நான் பல வியாபாரம் பாக்குறேன். பல வியாபாரமா? கேளுமா, வியாபாரம் பார்த்ததுல இருந்து நட்டமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஓ, லாபகரமா மாத்த வேண்டியது உன் பொறுப்பு. நான் பண்றீங்க, கவலையா படாதீங்க, கவலையா படாதீங்க. கேளுமா, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. இந்த இந்திராட்ட அறிவுராஜ் வந்துட்டீங்களா? நீங்க பாருங்க. என்ன கட்டிட்டு ஏற போறா? இல்லங்க, நீங்க கேளுமா, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. சப்படையை ஏத்தி விட்டு போயிரு. நானும் குப்புன்னு அடிச்சுட்டு போயிருவேன். அடிக்கிற அடியில ஒரு கிண்ணி அடிச்சு போயிரும். நான் அடிக்கலாம், அப்ப 2 போயிரும். பரட்டுன்னு அடிச்சுனா பாவாடை தூக்கிட்டு 2 கிலோமீட்டர் ஓடும். நான் பாட்டுதான் இப்ப உன் கையில டாரா கிழிஞ்சு போயிரும். ஓட உங்க ஆத்த விட்டு அம்மி புண்டு போயிரும். நான் போறதுக்குள்ள உன் போட்டி காண்றேன். நான் மோசம் பண்ண நினைக்க மாட்டேன். மோசம் பண்ண நினைச்சா கொஞ்சம் மாசமாக்க பண்ண மாட்டேன். யாரு? நான் மோசமான நானும் உன்னை மாசமாக்க போற மாட்டேன். எங்கேயோ உன மாறியாத்தா என்னைய கொஞ்சம் ஏறாத்தான் இறக்கி நிக்கிறேன். எங்க போற மாறியாத்தா இது வந்து ஏறாத்தான் இருக்கிற. திருமாறி இப்படி பேசினோன்னு 4 பேர் எந்திரிச்சு போக கூடாது. ஐயோ போயிடாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. அதனால போன்ற சில கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லு. அப்படியா? நீ சரியான பொம்பளை. இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டீனா? நான் பொம்பளை இல்லங்கறீங்களா சரியான பொம்பளைங்கறீங்களா? இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டீனா நீ சரியான பொம்பளை. பொம்பளை இல்லனா தோத்துட்டீன்னு வெச்சுக்க. இப்ப நீயா நானா உனக்கு ஒரு போட்டி வந்துருச்சுல? ஆமா, போட்டி வந்ததுதான். இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டீ, நீ எனக்கு பொண்டாட்டி. அப்ப நீங்க தோத்து நான் ஜெயிச்சிட்டேனா நான் உனக்கு புருஷன். சரி விடுங்க. இந்த போட்ல யார் ஜெயிச்சான்னா யார் வந்தா பாப்பாவா? பாப்பாவா? ஏக்கல்மா, என்ன பொண்டாட்டிங்கறீங்க? இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போனா நீ எனக்கு பொண்டாட்டி. நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னு வெச்சுக்க, நான் உனக்கு புருஷன். புருஷன் கிடையாது. அந்த அளவுக்கு நான் கேனச்சியா? சரி, ரெண்டு ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணுதாயா? போட்டியை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க. எங்க பாப்போம் இப்ப ஜெயிக்குதா இல்லையான்னு பாத்து. ஏமா, என்னது? நீ ஒரு பெரிய மனுஷி. ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்கு. ஒரு வீட்டுல 2 பிள்ளை.
ஒண்ணு ஆண் பிள்ளை இன்னொன்னு பெண் பிள்ளை. சரி. ஆம்பளை பிள்ளைக்கு கூட கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு குறைச்சு கொடுக்கணும். ஏன் அப்படி? வீட்டுல இருக்கிறது மொத்தம் 5 ஆடு. சரி. ஆம்பளை பிள்ளை உழைச்சிட்டு வரவேன், பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க போறாரு. ஆமா. இருந்தாலும் என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். ஆம்பளை பிள்ளைக்கு கூட கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு குறைச்சு கொடுக்கணும். சரி. வீட்டுல இருக்கிறது மொத்தம் 5 ஆடு. 5 ஆடு. எத்தனை ஆடு இருக்கு? 5 ஆடு. ஆம்பளைக்கு எத்தனை கொடுப்ப, பொம்பளைக்கு எத்தனை கொடுப்ப? ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடுமா? பொம்பளை பிள்ளைக்கு 3. ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடு? ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆடுமியா? சரி. பொம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு. ஏய், இந்த பிள்ளை சொல்ற கணக்கு சரியா? ஏய், ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆடு. எப்படா நீ வராதுங்கற நோக்கா மண்டை? இருமா. ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆடுமா? ஐயோ நாடா. ஐயோ 3 ஆடுமா? ஏய், இருக்கிறது மொத்தம் 5 ஆடுதான். ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடுறா? ஏய், நான் கொன்னே புடியும் பாத்துக்க. ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆடுமா? அப்ப 3 இருக்குது, 3 ஆடுங்கறேன். பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடு? 2 ஆடு. உனக்கு ஆடுனா ஆடுது. ஏன் 2 ஆடுங்க? ஏங்க நீங்க வேற? பெண்களுக்கு 2 ஆடு, ஆண்களுக்கு நான் 3 ஆடுங்க. ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆட்டுக்குட்டி, பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆட்டுக்குட்டின்னு சொன்னா பரவாயில்ல. ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆடு, பொம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு. என்ன நினைக்கிறோம்? நீங்க தானே ஆடு அப்படிங்க. அவங்களுக்கு எத்தனை ஆடு, பெண்களுக்கு எத்தனை ஆடுன்னு கேட்டீங்க. இப்ப கேக்குறீமா? உப்புமா எதுல பண்ணுவாங்க? உப்புமா ரவையில கிண்டுவாங்க. ரவையில பண்ணுவாங்க. ஆமா. இல்லங்க, மரியாதை கெட்டு போயிடும். இங்க கேளுமா, உப்புமா எதுல பண்ணுவாங்க? உப்புமா ரவையில தாங்க கிண்டுவாங்க. ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்களா நான் கேட்கல. ஐயோ நீங்க தப்பா பேசுறீங்க. எதுல பண்ணுவாங்கன்னு கேட்டேன். நான் இப்ப ரவையில தான் பண்ணுவாங்கங்கறேன். ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்களா உன்னை கேட்கல. அப்ப என்னங்க கேக்குறீங்க? உப்புமா எதுலமா பண்ணுவாங்க? ஐயோ கடவுளே, ஏங்க நீங்களே சொல்லுங்க. ரவையில தானே பண்ணுவாங்க. அட ரவையில பண்ண மாட்டாமா. அப்புறம் உப்புமா எதுல பண்ணுவாங்க தெரியுமா? சட்டியில தான் பண்ணுவாங்க. ஷோப்பா எம்மடி. சரி இருங்க, இவளை கேள்வி கேக்குறீங்களா? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இட்லிக்கு தேவை சட்னி. அதுவும் கிடையாது. ஏன்? அரிசி உளுந்துதான் தேவை. அரிசி உளுந்து போட்டு ஆட்டினா என்ன வரும்? வெள்ளையா வரும். இல்ல, அப்புறம் மாவு வரும். அதாங்க வெள்ளையா மாவு வரும். வெள்ளையா வரும், மாவு தான் வரும். பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? அதான் மாறாப்பா இழுத்து மூடணும். இல்ல. அப்புறம் பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பக்கிற வேலை. நீ என்ன இப்படி பக்கத்துல இருக்கிற? மாறாப்பா இழுத்து மூடணுங்க அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து மூடுற வேலை. ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். 10 மாசம். எது முன்னால கண்ணுட்டி போடும்? 10 மாசம் இருக்குதான் முன்னாடி போடும். இல்ல, அப்புறம் எல்லா மாடுமே பின்னாலதான் போடும். யோ நீ என்ன குண்டி பின்னால சொல்ற? நான் மாசம் மாடுத சொல்றேன். மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும்? மாட்டுக்கு என்ன போட்டா பழகனா? புல்லு போடணும், புண்ணாக்கு போடணும், தண்ணி வைக்கணும். அதெல்லாம் போட்டா பால் கறக்கும். அப்புறம் என்ன வைக்கணும்? மாடு கண்ணுக்குட்டி போட்டாதே பால் கறக்கும். ஐயோ அது எப்படி போடுறது? இல்லன்னா 10 படி மூத்திரந்தே கறக்கும். ஓ ஏமா சூப்பருக்கும் ஆப்பருக்கும் வித்தியாசம். அது சொல்லுங்களேன் எப்படி? சூப்பர்னா ஒரு பொருள் வாங்கினா அது சூப்பர். சூப்பர். அதுக்கு என்னமா கொடுக்கறது? அது என்னமா கொடுக்கறது? ஆப்பர். ஆப்பர். அதே கிடையாது. உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். என்னைய? சரி. கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். அட இவ்வளவு அறிவா பேசிக்கிறீங்க. என்னங்க சாப்பிடுறீங்க? தங்கச்சி இல்லையா? இல்லையே. அப்ப தங்கச்சி இல்லையா? உங்க அக்காவை கூட்டு போறோம். எங்க அக்காவும் இல்லையே. உங்க அக்காவும் இல்லையா? அப்ப உங்க அம்மாவை கூட்டு. எங்க அம்மா கிளவியா? அம்மா இல்லையா? என்ன மசருக்கு இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்? ஏமா பொம்பளை வீட்டுல கல்யாணம் பண்ணி நாங்க கிட்டியா அடிக்கிறது. அப்புறம் பொம்பளை கல்யாணம் நீங்க வாரீங்க. சரி, பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? கோழி முட்டைக்கு இருந்து என்ன வரும்? கோழி முட்டையில குஞ்சு வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து அதையும் நான் சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். இருந்தா வரும், இல்லாட்டா வராதுமா. ஆமா ஆமா. சரி. ஆமா அந்த கையில வச்சுக்கிறது என்னது? இருமாறு. ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? ஆண் கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. அதான் கிடையாது, விவரம் தெரியாது. ஏன்? எத்தனை கால்ரா? 2. 4.5 கால்ன்றேன். 4 கால் எப்படிங்க? 4 தாங்க. 4 தான். 4.5 கால்மா. ஐயா நீங்க புரியாம பேசுறீங்க. 4 தான். இல்ல 4.5. எப்படி சொல்றீங்க? நடுவுல ஒரு மூர்த்த காலத்தை போய் பாரு. அப்ப நான் மூர்த்த கால கவனிக்கவே இல்லையே. சரி, நாய் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? கீழே குஞ்சுல ஒண்ணு கடிக்கும்ல, அதனால காலை தூக்கிட்டு அடிக்கிறேன். இல்ல, அப்புறம் நின்னுட்டு அடிச்சா வாய்க்கு வந்துரும், அதை காலை தூக்கிட்டு. ஐயோ அதனாலதானா? வேட்டி எதிரில கட்டுவாங்க. வேட்டி இடுப்புல தான் கட்டுவாங்க. இல்ல, அவங்க இடத்துல கட்டுவாங்க. இல்ல உங்க அறிவுக்கு இங்க இருக்க வேண்டியது இல்லைங்க. சரிம்மா, நான் யாரு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஆமா நீங்க யாருங்க? நான் பெரிய டாக்டர்மா.
ஐயோ ஏங்க இது வரைக்கும் நான் 100 பொம்பளை போட்டிருக்கேன். எதுலங்க ஊசி போட்டிருக்கேன். 100 பொம்பளைய ஊசி போட்டீங்களா? கேளுமா, நான் போட்ட பொம்பளை கூட முன்னுக்கு வந்துருச்சு. எதுக்கு முன்னாடி இருந்துச்சு? நோய் குணப்பட்டு முன்னுக்கு வந்துருச்சு. ஓ அதெல்லாம் குணப்படுத்திட்டீங்க. இப்போ என்னைய முன்னாடி கொண்டு வருவீங்களா? என்ன அப்படி சொல்லிவிட்ட? ஏன் நாங்க சும்மாவே கொண்டுகிட்டு வரப்ப உடனே கொண்டாட மாட்டோமா? ஏங்க நீங்க என்னத்துக்கு என்ன முன்னாடி கொண்டு வர போறீங்க? இல்லம்மா, நோய் குணப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வந்துருவோம். சரி என்னைய முன்னாடி கொண்டு வாங்க. சரி பாத்த இந்த டாக்டர் பாக்குறதுக்கு முதல்ல கம்ப ஊண்டு விட்ட போகணும். எங்க கம்பு ஊண்டு இல்லையே. என்ன பொட்டாக்காரா? யார் அது? இல்லம்மா, கமௌண்டர் சார். கமௌண்டர் சார், இந்த பிள்ளைக்கு ஓபி சீட்டு கொடுத்து அனுப்பி கொடுக்க. அம்மா கேட்கணுமா, இந்த கம்ப ஊன்றவர் யாருன்னு கேட்டீங்கல்ல? யாரு? கொட்டையக்காரா? அவர்தான் நாவண்ணா சோமு மண்ணவுடியில இருக்காரு. அவர்கிட்ட போ நல்லா கம்ப ஊண்டுவார். அவர் அங்கதான் இருக்காரா? அப்ப இங்க போமா. அவர் வச்சிருக்க ஒண்ணா கொடுத்து என்னமா பண்றது? சுனிதா தேவிங்க. வயசு 16 வருது. வயசுக்கு வந்துட்டியா? வயசு வரல குத்தி வச்சு குத்துடா. என்னது கம்ப ஊன்றவரு என்ன அப்படி பேசிக்கிறீங்க? இன்னொரு மச்சான் போறாரு. மச்சான் வேண்டாம் விடு, நல்லா பாத்துக்கலாம். போ என்ன உங்க மச்சானுக்கு வாள் இருக்கு? அதே அறிவுரைக்கா மச்சான் போறாரு பாரு. போ மச்சான், சும்மா இரு மச்சான். வந்துட போறியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. எங்க டெஸ்ட் பண்ணுங்க. இங்க வா, உனக்கு இழுத்து விட தெரியுமா? மூச்சு இழுத்து விடணுமா? மேல கேட்கணுமா? மேல பிடிச்சிருக்க கீழே திறக்கணும். அது எப்படி? இங்க பாத்துக்க. எனக்கு அப்பலாம் கத்த தெரியாதே. ஆமா சரி, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறியா? சரி. நான் சொல்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பாரு. ஆமா நீங்க சொல்ல செய்யுமா? எப்படி? ஐயோ ஏன் வெளியே வருதா? நீ தானே மூக்க தொட அப்படி நல்லா புனட்டி விட்டுதா? என்ன பிள்ளை பக்க போறியா? நீ தானே சொல்ல தொட. ஓ மோய்சனே இல்லையே. சரி வா வா. நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். என்ன படிப்பு? நீ விரல விடுறியா? சோறுங்கிறங்க என்னைக்கு பிஆர்சி எம்பிடிசி என்னென்ன பிஎல்எஸ் பிஆர்பி இதெல்லாம் எங்க படிக்கிறது? பஸ். இதெல்லாம் பஸ்ங்க. இந்த பஸ்ல தான் ஏறி போய் படிச்சேன். இழுஞ்சது போ. என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல இதுவரை நீ படிக்கல. என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல பட்டம் தராங்க. என்ன பட்டம்? இழுச்சா பட்டம். சரி நல்லா இழுத்து விடு. மூச்சு என்னம்மா சத்தமே கேட்கல? நல்லா காதுல வையா. காதுல வைக்கலையே. இப்பதான் நல்லா கேட்கல. வா மூச்சு பின்னா திரும்ப மூச்சு. அரச்சி என்னப்பா குசு விட்டுட்ட? சரியான குசுக்கோழி முட்டையா இருப்பாரு. ஐயா என்ன சார் சரியில்லையே. டாக்டர் என்ன சார் இப்படி ஊசி போ? சும்மா இருங்க. ஐயா என்ன அப்படி இருக்கீங்க? பேசாதம்மா, சும்மா இருமா. ஏன் தெரியுமா? யாரு வந்த உள்ளே மயங்கி கிடக்குவா நீ போட்ட குசு. அங்கிட்டு பாரு, அங்கிட்டு விஷவாயு தாங்கி 15 9 படுத்து கிடக்குறா பாரு. உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சிருக்கு. எங்கேயாச்சும் ஊருக்கு போனா கை காலம் அப்படின்னா அந்த மாதிரி வருமே. கையில சோறு இல்ல வாய் திறக்குமே. மணல்ல உனக்கு நுரையா போகுமே. உனக்கு வந்து சிக்கன் துணியா உடனே டெஸ்ட் எடுக்கணும். என்ன செய்ய? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? எடுத்து கூட பாப்போம். கையில பஞ்சக்குள்ள கணக்கில்லாத வெள்ளமரம் தென்னமரை காட்டுக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்ப மன்னகுடியில இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சாமியை வேண்டிக்கிட்டு 5ஆம் மண்டப படித்தாளர்களையும் கூட கிராமத்தாளர் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தால் அத்தனை பேர்களையும் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறேன் பொழப்பே அதை என்று சொல்லி
அறிவில்லையா என்ன வாயில கொடுக்க வர மூஞ்சியா பாரு கீழே புடிஞ்ச வாய முடிங்க பல்லாக்கு குதிரையில் பார்க்க வந்தல மாத்தணும் பார்வையில பார்க்கணும் பார்வையில பார்க்கணும் நாக்கு திறப்பு பாடணும் நாலு கடமை வாங்கணும் எண்ணி பிள்ளை உனக்கு சொல்லுமா ஆடி குட்டா அலநாடு ஆளு அழகாளு ஆளு அழுத மகளாளு இருந்தா போயிருக்கும் அதனோட போக இல்ல நான் போக இல்ல அப்படியா? ஆமா. நரிமுடிக்க மலைக்கு போறே வாரியா? மலைக்கியா? பயமா இருக்கும். நரிமுடிக்க மலைக்கு போறே வாரியா? வாரியா? எவ்வளவு வாரியா? மலைக்கு போறே வாரியா? நீ வாரியா? நரிகளுக்கு கும்பம் விழுந்து தாரியா? அறிவுரை வச்ச குறி மாறாது, இது வளையும் மீன் ஓடாது.
என்னையும் நல்ல சத்தானை கலைமாமல் பெற்ற பிள்ளை நானம்மா கருணையோடு என்ன பார்க்க என்ன வேண்டி ஆளுநர் கிட்ட போய் ஒட்ட போற ஒண்ணு மட்டும் நினைப்பா காலை டான்ஸ் பிள்ளையோட தான் போக போகுது அதுக்கு ஏற்கனவே 3 உள்ள இன்னையோட சேர்த்து 3 வேணாம் போதும் அதே போதும் அப்படியா அந்த கட்டிப்பிடி கட்டி பிடிக்கணுமா கட்டிய பிடிச்ச மாதிரி சொல்ற அப்புறம் எதுக்கு கட்டி பிடிக்கணும் உங்கள தொட்டு பிடிச்சி பேசணும் யாரு முன்ன பின்ன பிடிச்சது பிடிச்சதுல நான் பார்த்ததும்ல கட்டி பிடிச்சதும்ல உன்னை யாரும் தொங்க விட்டதில்ல என்னத்த தாலியை கட்டி தாலி தொங்குனதுல உனக்கு காதல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாது நான் சொல்லி தரேன் சொல்லுங்க அண்ணே காதல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி கண்ணங்கரையும் கட்டையா குட்டையா இவ்வளவு நீளத்துல இருக்கு கண்ணு கட்டையா குட்டையா இவ்வளவு நீளத்திலையா அவன் காதல பாரு அடிச்சு அப்படி போச்சான் நெளிஞ்சு போச்சு ஊரே இதுல மாத்துற லைட் அந்த மாதிரி மைக் செட்டு காட்டுனேன் லைட் ஆஃப் பண்ணி சொல்றோம் ஆஃப் பண்ணி விடாதீங்க காலையில 500 ரூபாய் சேர்த்து தரேன் நான் 1000 ரூபாய் சேர்த்தாரு பண்ணிடாதீங்க அவர் அப்படிதான் சொல்லுவாரு உன்னை கட்டி பிடிச்சோன்னே அந்த பயலுக்கு அரணா கவர்லாம் புருப்புருந்தான் ஏய் தொப்புல மூடுறா நான் வந்தனே சொல்லுவோம் தொப்புல புருப்புருங்குதா உனக்கு கேக்குறேன் அவனுக்கு என்ன ஊத்தி பணியாரம் சொல்லணுமா அதனால தொப்புல தொலைஞ்சு வச்சிருக்கியா மூடி கொல்லடா நீ அதனால எப்படி பண்ண தெரியுமா எப்படி சிறையில வீடு கட்டலாம் சேர்ந்து வசிக்க பாவாடையில் சேர்ந்து குமிக்க பாவாடையில கட்ட முடியாதுங்க தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உடன் பட்ட கண்களின் தொட்டு கொடுத்திடலாம் நீயும் விட்டு கொடுத்திடல இருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிச்ச மாமா கருவை காட்டு ஓரம் கட்டி அணைக்கலாம் மாமா கருவை உடம்பே கையில பேசாம கருவை மாத்திரம் முள்ளு குத்தி விடுமா அதனால எப்படி தெரியுமா எப்படி குயிலுன்னு குயிலு நீதான் குயிலு அழகு அழகு குயிலே ஆடாரு கிராமத்துக்கு என்னோட குயிலு குயிலு நீதான் குயிலு அழகு அழகு இந்த பாடும் கோயில் பாட்டு சொல்லாமல் கேட்கிறோம் பலராகும் யார் கிளறியதோ இந்த பாடும் கோயில் பாட்டு சொத்த யார் கேட்டதும் மனதில் ஆயிருப்பதும் எல்லாமே எல்லாமே நடக்கிறது அது நீதான் அழகு அழகு அது இவன்தான் தட்டி தட்டி தாவுல அந்த தங்க கால் கொடுத்து நீ இருந்தா மனசுல
இல்லாமி நடக்காமல் மனசுல இல்லாமி உயிருள்ள குயிலு அது நீதான் குயிலு உயிர்ந்து மயிலு அது நீதான் அழகு நீங்க இன்னும் போகலையா? சரி வந்துருச்சு. எப்படி தெரியுமா? காதல் காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உனக்குமா காதல் வராதாங்க. நீங்க உங்களுக்கு வரல, எனக்கு வராதா? என்ன அப்போ? முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்ன தெரிகிறதா?